ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை குக் புக். இன்றைக்கி என்னோடய குக் புக்கில் கேரட் வச்சு ஒரு சூப்பரான 5 சிம்பிளான ரெசிபி காட்டலான் இருக்கேன். 1/2 கிலோ கேரட்டை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி 5 பவுலில் துருவி எடுத்திருக்கேன். ஒரு ரெசிபிக்கும் ஒரு பவுலில் இருக்க கேரட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேரட் நிறையா கிடைக்கும் பொழுது இது மாதிரி ரெசிபி செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேரட் தயிர் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் கேரட் எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம், ஒரு தக்காளி பொடியாக நறுக்கினது, பாதி பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/2 கப்பு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தக்காளி சாதம், வெஜ் ரைஸ், பிரியாணி இதுக்கெல்லாம் வெங்காய பச்சடிக்கு பதிலாக இந்த மாதிரி கேரட் தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ரெசிப்பியாக கேரட் ஜவ்வரிசி கீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1/2 கப்பு பொடி ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். ஊறின ஜவ்வரிசி ஒரு பவுலில் 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இந்த ஜவ்வரிசியை வேக வைக்கலாம். இது பொடி ஜவ்வரிசின்றதுனால சீக்கிரம் வெந்துடும். நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஒரு 1/4 மணி நேரத்தில் ஜவ்வரிசி வெந்துடும். அதோட ஒரு பவுல் கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். ஏலக்காய் இடித்ததையும் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். 1/2 கப்பு ஜவ்வரிசி 1 கப்பு கேரட்டுக்கு 1/2 லிட்டர் பால் கரெக்டாக இருக்கும். இப்போ 1 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து அந்த பாயசத்தோடு சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேமியா போட்டு தானே பாயசம் பண்ணியிருப்போம். இப்போ இந்த கேரட் போட்டு பாயசம் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை, இதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சூடாக சாப்பிட்றவங்க அப்படியே சாப்பிட்டுக்கோங்க. சில்லுன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிட்டுக்கலாம். நோன்புக்கு டெசர்ட் செய்கிறவங்க இந்த சிம்பிளான டெசர்ட் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாயசமாக கூட கொடுக்கலாம். 3ஆவதாக கேரட் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும் பொழுது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மிக்ஸி ஜாரில் 1 கப்பு கேரட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பால், கொஞ்சம் சுகர், ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. நைஸாக அரைச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பால் சேர்த்து இன்னொரு தடவை அடிச்சிக்கலாம். இப்போ சூப்பரான சிம்பிளான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. கேரட் பிடிக்காதவங்க கூட இந்த கேரட் மில்க் ஷேக்கை விரும்பி சாப்பிடுவாங்க. பால் சேர்க்க வேணாம்னு நினைக்கிறவங்க வெறும் கேரட்டை கூட ஜூஸ் அடித்து சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி ஜூஸ் செஞ்சு சாப்பிடும் பொழுது கேரட்டோடைய சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ கேரட் தோசை செய்யலாம். 1 கரண்டி மாவு எடுத்து ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கேரட், ஒரு தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த தோசை மேலே தூவி விட்டுக்கலாம். இந்த கேரட் மிக்ஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசை நல்லா எண்ணெயிலே குளிக்குது பாருங்கள். கேரட் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட உடனே மூடி போட்டு மூடிக்கலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இட்லி பொடி சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ கேரட் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஜூஸ் பிடிக்காதவங்களுக்கு கேரட் தோசை எப்படி பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. கேரட் தோசையை இன்னொரு விதமாக செய்யலாம். 1 கப்பு கேரட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு நறுக்கிய தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்து லைட்டாக பல்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். 3 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். அதில் இந்த பல்ஸ் பண்ணி அரைச்ச கேரட் மிக்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரவை ஏன் சேர்க்கணும்னா கேரட் தக்காளியில் மிக்சியில் அரைச்சி சேர்க்கும் பொழுது கொஞ்சம் தண்ணி ஆகும் மாவு, அது கெட்டி ஆகிறதுக்காக தான் 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்ச தண்ணியை இதோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த மாவில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் மூடி வச்சிடலாம். மாவு கொஞ்சம் செட் ஆகட்டும். ஊற்றின தோசையில் கேரட் மேலே தெரியும்ல, சில பேருக்கு அதை தெரியாமல் ஒழிச்சு கொடுக்கணும்னா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுத்துருங்க, எல்லோரும் சாப்பிடுவாங்க. இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து தோசை ஊற்றிடலாம். கேரட் வச்சு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எவ்வளோ விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள். செய்கிற நமக்கு தான் கொஞ்சம் வேலையாக இருக்கும். சரி, என்ன பண்ணுறது, எல்லோரும் சாப்பிடணும்ல. ஹெல்த்துக்கு நல்லதுன்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம சாப்பிட தானே வேணும். இப்போ தோசை வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். கேரட் ஊத்தப்பம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்களா, இந்த மாதிரி அரைச்சி தோசை ஊற்றி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கேரட் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குது. அதோட தேங்காய் சட்னி வேறு சூப்பர் காம்பினேஷன். கேரட், தக்காளி, மிளகாத்தூள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அடுத்த ரெசிப்பியாக கேரட் சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பயிரை ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை தாளிச்சிக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டுக்கலாம். முளைக்கட்டின பாசிப்பயிரை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம்.
ஏற்கனவே ஊற வச்சு முளை கட்டினதுனால அது சீக்கிரமே வெந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. 2 நிமிஷம் போல் வதக்கினாலே போதும். ஏற்கனவே ஊறினதுனால சீக்கிரம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 கப்பு கேரட் சேர்த்துக்கலாம். 1 தக்காளி நறுக்கி சேர்த்து நான் அதோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, பச்சையாகவே சாப்பிட்டுக்கலாம். வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா பயிரோடையுமே வேக வச்சு நீங்கள் கேரட், வெங்காயம், தக்காளி சேர்த்து சாலட் மாதிரி சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ சூப்பரான பாசிப்பயிர் கேரட் சாலட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஓவர் குக் பண்ண தேவையே இல்லை. இதுலேயே தயிர் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம். அதோட நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் மேலே சேர்த்துக்கிறேன். இப்போ கேரட் வச்சு எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறோன்றதை பார்த்தீங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மிச்சம் இருக்க பாசிப்பயிரை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அதை அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.